வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்குல ஒரு பலகாரம் செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சுருக்கேன். இல்லை ஆவி வச்சும் செய்யலாம், இல்லை வேக வச்சும் அந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம இப்படி மசித்து வச்சுக்கணும். இதுக்கு இப்போ இந்த எந்த கப்பில் நம்ம எடுக்கணுமோ அதே கப்பில் கோதுமை மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது ஒரு கப் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொன்னாக்கா அதே ஒரு கப் சக்கரவள்ளி கிழங்குனாக்கா 1/2 கப்பு கிழங்கு மாவு போட்டுக்கணும். ஒரு கப்புனா நம்ம 1/2 கப் சேர்த்துக்கணும் கிழங்கு மாவு. அரிசி மாவு ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 1/4 கப் இவ்வளோதான் இருக்குது. நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அவிக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். அதெல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு இது எல்லாம் இன்னும் நல்லா பிசைஞ்சுக்குவோம். இது இப்படி பிணைஞ்சி வச்சுக்கணும். அதாவது நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதில் நம்ம போட்ட பக்குவம் சரியாக இருக்கும். இதே மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு கப்புக்கு 1 கப்பு கிழங்குக்கு 1/2 கப்பு கிழங்கு மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு. இது போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு இஞ்சி செய்யணும். அதுக்கு உள்ளுக்கு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும். அதனால் நான் 2 கரண்டி கரிச்சீனி போட்டுட்டேன். ஒரு கரண்டி சாதாரண சீனி போட்டுக்கிறேன். இந்த கருப்பு சீனியில் மண் இருக்காது, அதனால தான் நான் அப்படியே கொட்டிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 1/2 மூடி தேங்காய் போதும். இனிப்பு நம்ம யாருக்குறைய வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது இந்த மாவில் இனிப்பு இல்லாதனால இதோட இனிப்பு தான் அது கவ் பண்ணும். அதனால் நம்ம கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றும் தண்ணியெலாம் நல்லா வற்றணும். இது தேங்காய் கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் பால் தண்ணி சேர்த்துக்கிறேன். இனிப்பு நல்லாயிருக்கும். இனிப்பு வேண்டாதவங்க நீங்கள் இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இனிப்பு குழம்பு செஞ்சுக்கிங்க. கெட்டி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுக்கு நான் தேவையான உப்பு சேர்த்துட்டு கிளறிட்டு கொஞ்ச நேரம் ஆவி வைப்போம். சூடாயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்தியா அதுகளுக்கு வச்சுக்க வேண்டியதான்.
இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நான் பெருசு பெருசாக போடுறேன். சின்ன சின்னதாக வேணால் சின்ன சின்னதாக வச்சுக்கலாம். இந்த சந்து அந்த இது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வேக வைக்கும் போது வெளியே வந்துடும் தண்ணி. அதனால் நல்லா கரெக்டாக நல்லா கவனமாக இதை மூடிடணும். நல்லா கம்ப்ளீட்டாக மூடியாச்சு. இந்த மாதிரி நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்குது. அந்த தண்ணியில் நான் வந்து போட்டுருக்கேன். இது வெந்துட்டு பிறகு மேலே எழுந்து வரும். அதே சொந்தமாக எழுந்து வந்துடும். அதுங்க மேலே வெந்துருச்சு. அதனால் அது மேலே வந்து எழுந்து வந்துருச்சு. பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம எடுக்கணும். மைசூர் போட்டு வேகாமல் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வெந்துருச்சு. இதை வந்து நம்ம முதல்ல தேங்காய் பூ வேக வச்சிங்களா, அதில் வந்து நான் இதை போட்டு பரட்டி எடுத்துக்கணும். செஞ்சாச்சு. பாருங்கள், மேலே தேங்காய் போட்டாச்சு. உள்ளுக்கு இந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னும் சின்ன சின்ன உருண்டையாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பம். இந்த பலகாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.